Hello everyone, welcome to Vidyashwalingam Vlogs. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா be careful, your kids are watching. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து குழந்தைகள் கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லைங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து அவங்க கவனிக்காத மாதிரி இருக்கும். ஆனா அவங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து காலேஜஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ இல்லை வந்து ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணாலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பூ கொடுப்பாங்க. எப்பவுமே ஒரு நேச்சுரல் ரோஸ், ரொம்ப அழகழகான பூக்கள் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அந்த பூவெல்லாம் வீட்டுல பத்திரமா கொண்டு வந்து ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஊத்தி அந்த பூவை வச்சிருவேன். அது ஒரு 10 to 12 days வீட்டுக்குள்ள அந்த டேபிள்ல அது அழகா இருக்கும். இது வந்து என்னுடைய அன்றாட வழக்கம். இதை நான் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவோ இல்ல அதை எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். பட் இது என்னுடைய ரெகுலரான ஒரு ஹேபிட். இதுல என்னாச்சு, நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ்ல இருந்து ஒரு 2 பூ என் பாப்பாங்க வந்து அதை பிச்சு கீழே வீசியிருந்தாங்க. அது ஒரு 2 ரோஸ் தான். அது இந்த ஆதவன் என்ன பண்ணா, அந்த 2 ரோஸை எடுத்து என்கிட்ட அம்மா ரோஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சான். ஆமா தம்பி ரோஸ் தான், பாப்பா பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவன் என்ன பண்ணா, உடனே கிச்சன்ல போய் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அதுல தண்ணி ஊத்தி அந்த ரோஸை வந்து அதுல போட்டு கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டான். இது நான் அப்ப கவனிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் பார்த்தேன். ஏன்டா தம்பி இப்படி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஆமாமா நீ எப்பவும் ரோஸ் அந்த மாதிரி தானே வைப்ப அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த ரோஸ் வந்து நேச்சுரல் ரோஸ், இதுக்கு தண்ணி ஊத்தணும், தண்ணி தேவையில்லை, இதையெல்லாம் வந்து குழந்தைகள் யோசிக்கிறதே கிடையாது. அதாவது இதை நம்ம செய்யலாம், இதை நம்ம செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத அப்படியே அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா குழந்தைங்களுடைய மைண்ட்ல போய் செட் ஆகுது. இப்ப இதை வந்து இவன் ஒரு நேச்சுரல் ரோஸை இந்த மாதிரி அவன் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருந்தான்னா நான் இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமா யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஒரு சின்ன சாதாரண ரோஸ் தான். ஆனா அவன் எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. இப்ப ரோஸ் அப்படின்னா உடனே அம்மா தண்ணியில போடுவாங்க, அதை நம்மளும் பண்ணணும். இதே மாதிரிதான் எல்லா பழக்கங்களையுமே வந்து அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்குவாங்க. சோ இப்ப இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. பட் பி கேர்ஃபுல், யுவர் கிட்ஸ் ஆர் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.